ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓம் முருகன் சேனல். இப்போ வந்து நம்ம பாவக்காவை இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கொட்டையோடு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இப்போ காரக்குழம்பு பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா எண்ணெயிலே வந்து பாருங்கள், ஒரு 5 to 7 minutes வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடணும். அது வதங்கினோடனே பொடியாக வந்து போதே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். புளியும் தேவையான அளவுக்கு. இப்போது கடலை எண்ணெய் போட்டு காஞ்ச உடனே வெந்தயம், சீரகம், கடுகு. எப்பவுமே காரக்குழம்பு பண்ணும்போது வெந்தயம், சீரகம் போட்டால் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெயிலே இடித்த பூண்டு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டு தக்காளியை நல்லா மேக்ஸாக வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியும் வதங்கும் போது அடுத்த நாளுக்கு குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சூப்பராக எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் வதக்குனா இந்த பாவக்காவை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலாவோட இந்த பாவக்காவை நம்ம அப்படியே வந்து வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் மசாலா போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காய் நல்லா வேகணும். வெந்தோடனே புளி ஊற்றிட்டா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி பண்ணதுனால பாவக்காவும் வதக்கினதுனால கசப்பு இருக்கவே இருக்காது. இன்னும் புளியில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது பாவக்காவோட கசப்பே சுத்தமாக தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.